சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியது வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பிருந்தாஸ்ரீ சார் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். வெல்கம் டு அவர் ட்ரஸ்ட் அண்ட் சேனல் சார். நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. வணக்கம். இன்றைய டாபிக் அரசியல் உளவியல் அப்படின்ற ஒரு தலைப்புல தான் நம்ம சிந்திக்க போறோம். அரசியல் உளவியல் இது ரெண்டு தனித்தனிப்பட்ட விஷயங்கள். அரசியல்ன்றது பொதுவா என்னன்றது தெரியும். ஒரு ஒரு நாட்டையோ இல்லை ஒரு பெரும் சமூகத்தையோ வழி நடத்துறது. அந்த வழி நடத்துறதுக்காக ஒரு எந்த மாதிரி ஒரு வழி நடத்துதல், எந்த மாதிரி ஒரு தத்துவார்த்த தன்மையில ஒரு பெரும் நாட்டையோ ஒரு குழுவையோ வழி நடத்துறதுன்றதான் நம்ம அரசியல்னு சொல்லுவோம். உளவியல்ன்றது நம்மளுடைய மனம் இயங்குற தன்மை தான் உளவியல். ஒரு தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதன் ஒரு தன்மையில தனித்தனி தன்மையில இயங்குது. அந்த இயங்குற தன்மையை தான் நம்ம அந்த உள்ளம் மனம் இயங்குற தன்மையை தான் நம்ம உளவியல்னு சொல்றோம். இந்த வகையில அரசியலும் உளவியலும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம், உரையாட போறோம். ஸோ எதுக்கு இந்த டாபிக்கை இப்போ எடுத்தோம்னா, நம்ம அரசியல்ன்றது எந்த ஒரு தனி மனிதனை விட்டு விலகிறது இல்லை. யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் அவனுடைய வாழ்வினுடைய தன்மை, அவனுடைய போக்கு, அவனுடைய இயல்பு முழுக்க முழுக்க நம்ம சுத்தி நடக்கிற அரசியல் தன்மைகள்ல அரசியல் செயல்பாட்டு தன்மையை சார்ந்துதான் இருக்கு. அந்த அரசியல் நம்மளுடைய உளவியல் தன்மையின் ஒரு ரிஃப்ளெக்ஷனா, ஒரு பிம்பமா தான் இருக்கு. ஸோ அந்த வகையில நம்ம அரசியலை பத்தி நம்ம சிந்திக்கணும்னா, ரொம்ப ஒரு கற்காலத்துல இருந்து முன்னாடியே மெல்ல மனித இனம் தோன்றியதுல இருந்து அப்புறம் அந்த அரசியல் எப்படி உருவாகுதுன்னா, ஒரு தனி மனிதன்ல இருந்து ஒரு குழு, அந்த குழு தனக்கு தேவையான உணவுகளையோ இல்ல தன்னை தற்காத்து கொள்ளுதலோ இல்ல தனக்கான எல்லையை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கோ அப்படி ஒரு தன்மையில தான் மெல்ல ஒரு அரசியல் உருவாகுது. அந்த பழங்கால மனிதர்கள் நடுவுல அந்த குழுவுக்கான ஒரு தலைவன், அந்த தலைவர்களுக்கான ஒரு மக்கள், அவங்க எந்த எந்த ஒரு பிரச்சனைகளுக்காகவும் அவங்க எப்படி அதை எதிர்கொள்றாங்க அப்படின்றது ஒரு தலைமை, அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு குழு, ஒரு மக்கள்ன்ற தன்மையில தான் பழங்காலத்துல அவங்களுடைய அரசியல் தேவைன்றது அதிகபட்ச அரசியல் பின்புலத்துல இருக்கிறது. அவங்களுக்கு தேவையான உணவுகள், அவர்களுக்கான பாதுகாப்பு, அவர்களுக்கான எல்லைகளை பாதுகாத்தல், அவங்க வீடு ஆடு மாடு அவங்க வயல் அந்த தன்மையின் பின்புலத்துலதான் இயல்பிலேயே ஒரு அரசியல் உருவாகுது. எந்த ஒரு தீர்மானமும் இல்லாம, எந்த ஒரு செயற்கைத்தனமும் இல்லாம ஒரு இயல்பான ஒரு அரசியல் உருவாகுது. அதனுடைய ஒரு நீண்ட நெடிய நீட்சியாதான் மெல்ல மெல்லமா அது எல்லைகள் விரிந்து எல்லைகள் பிரிந்து மனித சமுதாயம் உலகம் ஃபுல்லா பரவி போகும்போதுதான் எல்லைகள் வேறு வேறு காரணங்களை முன்னிட்டு, பல்வேறு காரணங்களுடைய பின்புலத்தால மொழியோ இல்ல இனமோ இல்ல வேறு வேறு முக்கியமான அதுக்கு காரணமா இருக்கிறது இனங்கள் தான். ஒரு இனம் தனக்கான ஒரு தனித்தனி எல்லைகளை உருவாக்கி அதன் பின்புலத்துல ஒரு நாடுகளாக மாறி அந்த எல்லையை கொண்டு அந்த நாடுகள் உருவாகி அந்த நாடுகள் இயல்பிலேயே ஒரு தலைவர்கள், அவர்கள் மன்னர்களாக உருவாகி அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அரசியல் தன்மைகள் வருது. அந்த மன்னராட்சி காலத்துலதான் அரசியல் இதுகள் அந்த ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் உருவாகுது. அந்த அரசியல் ஒரு மன்னர், அவங்களுக்கு கீழே ஒரு பெரும் மக்கள், ஒரு எல்லை, அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு, அவர்கள் தேவைகளுக்கான ஒரு அதை கொடுக்கறதுக்கான ஒரு அரசாங்கம். அப்படிதான் அந்த அரசியல் நகருது ஒரு கற்கால விஷயத்துல இருந்து. அதுக்கப்புறம் ஒரு 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுல அந்த மன்னராட்சியின் ஒரு ஒழுங்கற்ற தன்மையின்
தன்மையால வேறு விஷயங்கள் மாறுது. உலகத்துல பெரிய பெரிய புரட்சிகள் உருவாகுது, மக்கள் புரட்சியா மாறுது. மக்கள் அந்த மன்னர் ஆட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாம அதனுடைய அழுத்தம் தாங்காம அடிப்படையா அவங்களுக்கு உணவு அவங்களுடைய சுதந்திரத்துக்கு அடிப்படை சுதந்திரத்துக்கே பிரச்சனை வரும்போது மக்கள் ஒரு பெரிய வெடிப்பாகி ஒரு போராட்டமாகி பெரிய பெரிய புரட்சிகள் உலக லெவல்லையும் சரி, பெரும் புரட்சிகளா நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சியை சொல்லலாம். 1780கள் 1800கள் தொடக்கத்துல உருவான பிரெஞ்சு புரட்சி ஒரு உலக பெரும் புரட்சியா அந்த மன்னர் ஆட்சியை எதிர்த்து உருவான ஒரு புரட்சியா பாக்குறோம். அதுக்கப்புறம் பெரிய ஒரு அரசியல் புரட்சினா ரஷ்ய புரட்சி, எல்லாரும் கேள்விப்பட்டதான். பிரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சின்னு உலக அளவுல அந்த மன்னர் ஆட்சியிலிருந்து மக்கள் வெளியே வர்றதுக்கான ஒரு பெரிய தடயங்களா இருந்தது இந்த ரஷ்ய புரட்சியும் பிரெஞ்சு புரட்சியும். ஏறக்குறைய 1917களில் நடந்த ரஷ்ய புரட்சின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் மெதுவா அரசியல் மக்கள் கையில நகர்ந்து வருது. ஒரு பெரிய பல்லாயிரம் வருஷமான ஒரு மன்னர்கள் தலைமையில் இருந்த ஆட்சி நகர்ந்து மக்கள் கையில மெல்லமா வருது. அந்த டைம்ல தான் கம்யூனிசம் உருவாகுது. ஒரு பெரிய தத்துவார்த்தமா கார்ல் மார்க்ஸினுடைய ஒரு ஒரு தத்துவ கம்யூனிசம்னா ஒரு எல்லாரும் சமம்ன்ற எல்லாருக்கும் எல்லாரும் தேவை, இங்க மனிதர்கள் எல்லாருக்கும் சமம், எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் பூர்த்தி அடைய வேண்டும், உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு இல்லை, உழைக்கும் மக்கள் தான் இந்த உலகத்தை உருவாக்குறாங்க, அவர்கள் வழியா தான் இந்த உலகம் அடுத்தடுத்த நிலைக்கு போகுது, அதனால அவர்களுக்கான முன்னுரிமை அப்படின்ற ஒரு தத்துவத்துல ஒரு கம்யூனிசம்னு ஒரு பெரிய சித்தாந்தத்தை உருவாக்குறாரு. அது ஏற்கனவே பல்வேறு வகையில பல்வேறு கலாச்சாரங்கள் அது அடிப்படை ஒரு விஷயம் தான். பட் இந்த அதிகாரம் ஒரு மேம்பட்ட விஷயமா அளவு கடந்த ஒரு அதிகாரத்தன்மையில இருக்கிற ஒரு விஷயத்த சமன்படுத்துறதுக்காக அந்த ஒரு விஷயம் வருது. அதை தொடர்ந்து பெரும் பெரும் அரசியல் மாற்றங்கள் உலகம் ஃபுல்லா நிகழுது. போர்கள் நிகழுது. முதல் உலக போர், 2ஆம் உலக போர்லாம் இந்த பெரும் அரசியல் குழப்பங்களின் பின்புலத்துல உருவானது தான். இந்த அரசியல் காரணங்களுக்காக அரசியலிருந்து உருவான போர்கள் தான் உலக பெரும் முதல் 1914, 18, அதுக்கப்புறம் 1939 இருந்து 45 இருந்த 2ஆம் உலக போரும், 14 இருந்து 18 நடந்த முதல் உலக போரும் இந்த அரசியல் அழுத்தத்தின் அதிகார தேவையும் இந்த உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லா நாடுகளுக்கு இடையேயான ஒரு அரசியல் அழுத்தத்தின் வெடிப்பாதான் இந்த 2 பெரும் உலக போர்களே உருவாகும். இந்த உலக போரின் பின்னணியே அரசியல் காரணங்கள் தான். ஸோ அந்த வகையில அதை கடந்து அப்படியே மெல்லமா உலக நாடுகளின் கூட்டமைப்புகள் உருவாகுது. பெரிய நாடுகள்லாம் உலக நாடுகளை வழிநடத்துறதுக்காக ஒரு கூட்டமைப்பு உருவாகுறாங்க. அதன் பின்புலத்துல மக்களாட்சி உருவாகுது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை ஒரு ஆட்சியாளரா, ஒரு மன்னரா, ஒரு அரசியலை வழிநடத்துறவரா உருவாக்கணுன்ற ஒரு மக்களாட்சி தன்மை உருவாகுது. இப்ப நம்மெல்லாம் மக்களாட்சியில தான் இருக்கோம். ஏறக்குறைன்னு இல்லை, மக்களாட்சியில நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இந்த நிலைமையிலையும் சில நாடுகள் மன்னர் ஆட்சிகள் இருக்கு, மன்னர் ஆட்சிகள்ல இருந்து வெளியே வராத சில நாடுகள் இருக்கு. பிளஸ் போர் வீரர், அதாவது ராணுவ ஆட்சி, ஒரு போர் வீரர்களை அடிப்படையாக கொண்டது, ஒரு இன்னொரு நாட்டை நம்ம நாட்டை பாதுகாக்கிறதோ இல்லை இன்னொரு நாட்டை சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கான ஒரு முக்கிய கருவியா இருந்த இந்த ராணுவங்கள் அவர்களே அரசாட்சி, அவர்கள் அடிப்படையில மன்னர் ஆட்சி காலத்துல ஒரு ராணுவன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அந்த ராணுவத்தை, அந்த படையை வச்சுதான் பெரும் பெரும் மன்னர்கள்லாம் தன்னுடைய ஆட்சிய பல பரம்பரைக்கோ இல்ல அடுத்தடுத்த இதுவோ இருந்துச்சு. அது முக்கியமா அவங்க அந்த பெரும் நீண்ட பரம்பரையான ஒரு மன்னராட்சியை உருவாக்குறதுக்கு முக்கியமான விஷயமா இருந்தது படைகள் தான். வீரத்தை பின்புலமா வச்சுதான் மன்னர்கள் ஆட்சியா இருந்தாங்க. வேறு வேறு விஷயங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமா அவர்களுக்கு முன் நின்றது வீரம் தான். ஒரு சண்டை போட்டு இன்னொருத்தங்களை ஜெயிக்கிறது, தன்னா எல்லையை காப்பாத்துறது, எல்லையை விரிவுபடுத்துறது, இப்படிதான் அரசியல் இயங்கிட்டு இருந்தது.
அந்த வகையில இன்னமும் பல நாடுகள் ராணுவ ஆட்சிகள் இருக்கு. ஆனா இப்படி ஒரு மன்னர் ஆட்சியோ ராணுவ ஆட்சியோ நடக்கிற மக்கள் எந்த அளவுக்கு ஒரு செம்மையா இருக்கிறாங்கன்றது ஒரு கேள்விக்குறிதான். மக்களாட்சியிலையும் அப்படிதான், பல மக்களாட்சி நாட்டிலையும் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. பட் கம்பேர் பண்ணும்போது ராணுவ ஆட்சியோ இல்ல மன்னர் ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது மக்களாட்சி தத்துவத்தில் இயங்குற நாடுகள் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஒரு சில நாடுகள் அரசியல் குழப்பங்களை இருக்க தவிர பொதுவுல மக்களாட்சின்றது ஒரு ஒரு நல்ல ஒரு ஆட்சியாகவும் மக்கள் ஓரளவுக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் முழுமையாகவும் வாழ்றத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஸோ அந்த வகையில இப்போ இதுல உளவியல் அப்படின்றத பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு தற்கால மக்களாட்சின்றது ஏறக்குறைய ஒரு முழு உளவியல் பின்புலத்துல இயங்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிறது பல்வேறு உளவியல் பின்புலங்கள் இருந்தாலும், ஒரு மன்னர் ஆட்சி காலன்றது ஒரு வீரத்தின் பின்புலத்துல இயங்குனது. வேறு வேறு தத்துவங்கள் கம்யூனிசம்னு வரும்போது இல்ல வேற தத்துவங்கள் அந்த தத்துவத்தின் பின்புலத்துல இயங்குறது. பட் இன்றைய சூழ்நிலையில தற்கால அரசியல் முழுக்க முழுக்க ஒரு மக்களின் உளவியல் தன்மையின் பின்புலத்துலதான் இயங்குது. ஏன்னா மக்களுடைய ஒரு வாக்கு, அவர்களுடைய ஓட்ட ஒரு வாக்கை கொடுத்து அறுதி பெரும்பான்மையா அவர்கள் யார தன்னுடைய ஆள்வதற்கான தலைவராவோ இல்ல அந்த அந்த குழுவையோ அந்த தலைமை சார்ந்த ஒரு குழுவையோ தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படின்றத வச்சுதான் ஒரு அரசியல், ஒரு அதிகாரம் உருவாகுது, ஒரு அரசியல் கட்டமைக்கப்படுது. அந்த வகையில மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுனா அந்த மக்கள் எதன் பின்புலத்துல அந்த அரசியலை தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவர்களுடைய உளவியல் இயங்கு தன்மையை வச்சுதான். எப்படி அவர்கள் மனநிலை இருக்கு, அந்த மனநிலையின் தன்மையின் பின்புலத்திலிருந்துதான் ஆட்சியாளர்கள் உருவாகிறாங்க. ஸோ அந்த வகையில தற்கால அரசியல் என்பது முழுக்க முழுக்க மனிதர்களின் உளவியலின் பிரதிபிம்பம் தான். மனிதன் தன்னுடைய மனநிலை, உளவியல் நிலை எப்படி இருக்கோ அதை ஒற்றை நிலையின் பிரதிபிம்பமா தான் ஒரு அரசியல் ஆட்சி உருவாகுது. ஸோ அந்த வகையில பார்க்க போனா அந்த உளவியல் எப்படி இயங்குது. ஸோ அதனாலதான் நம்ம இந்த அரசியல் உளவியல் என்ற தலைப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணமே, இன்றைக்கு இருக்கிற நம்மளுடைய வாழ்வியல், நம்மளுடைய சமூகம் எல்லாமே அந்த அரசியல் பின்புலத்துல இயங்குது. அது முழுக்க முழுக்க ஒரு பொது மனிதன், ஒரு ஒட்டுமொத்த மனித திரளின் மனபிம்பமா தான், மன எண்ணத்தின் பிம்பமா தான் இயங்குது. ஸோ அதன் அடிப்படையில தான் நம்ம இந்த அரசியல் உளவியல்ன்ற ஒரு விஷயத்த நம்ம உரையாடுறோம். அதை பத்தியான ஒரு சிந்தனைக்குள்ள வரோம். ஸோ அந்த வகையில இன்றைய நமக்கு எல்லாருக்கும் அரசியல் எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். யாருக்கும் அதை கவனிக்கலனாலும் எல்லாரும் காதலையும் அந்த உழுதுகிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம டிவியோ இல்ல பேப்பரோ இந்த புத்தகமோ எதை திறந்தாலும் அதுல அரசியல் பஞ்சம் இல்லாம இருக்கு. நம்ம விரும்புறோமோ இல்லையோ நம்ம அரசியலுக்கு நெருக்கமா நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். அதனுடைய அரசியலின் ஓட்டங்களின் அதனுடைய போக்கின் பாதிப்புகள் நமக்குள்ள போய்கிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த வகையில அந்த மனித உளவியல் இன்றைக்கு நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லா நாடுகளை அறுதி பெரும்பான்மையான நாடுகளை எடுத்துக்கிட்டாலும் அந்த உளவியல் எப்படி இயங்குது, அதனுடைய பின்புலம் என்ன அப்படின்னு பல காரணங்களை சொல்லலாம். ஒரு நாடு, ஒரு தனி மனிதன் அவனுடைய மேன்மையான மனநிலை எப்படி, அவன் மனம் செம்மையா இருக்கு, அவனுடைய உயர் மனநிலை எப்படி இருக்கோ அதன் பின்புலத்துலதான் அந்த அரசியல், அந்த அதிகார மையங்கள், அந்த அரசியல்வாதிகள் ஒரு அரசு உருவாகிறது. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா பொதுவா பல விஷயங்கள் சொல்றதுனாலும் ஒரு இனம், ஒரு உலகம் ஃபுல்லா முக்கியமான பெரும் இனங்களா மக்கள் பிரிஞ்சு வாழ்றாங்க. அதுக்கு பின்புலத்துல ஒரு மொழியும் இருக்கு. ஒரு இனத்தும் சார்ந்த ஒரு மொழி பின்புலமா இருக்கு. அந்த மொழியை தாண்டி கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய கலாச்சாரம் இது பின்புலமா இருக்கு. மதங்கள்ன்றது பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப பின்னாடி வந்ததுதான். மதம் பின்னாடி இந்த சென்ஸ் ஒரு மனித இனங்கள்
அவங்களுடைய மொழிகள், கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் வந்த பிறகுதான் அதுக்கு பின்னாடிதான் மதங்கள் உருவாகுது. ரொம்ப பிற்காலம் தான் மனித சமுதாயத்தை நம்ம கணக்கிடும் போது மதம்ன்றது ரொம்ப கடைசியா வந்த ஒரு விஷயம்தான். பட் இருந்தாலும் அது உலகத்துல ஒரு பெரும்பான்மையான விஷயமா, உலக மனங்களை ஒரு ஆளுகிற ஒரு பெரும் விஷயமா மதம் இருக்கு. அதை தாண்டி நம்ம சொல்லணும்னா ஜாதி, நம்ம இந்தியால அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. பல்வேறு விஷயத்துல உலகங்கள் பல்வேறு விதமான ஒரு ரேசஸ், ஒரு ஜாதிகள் இருந்தாலும் இந்தியாவில் அது ரொம்ப அதிகமாவே இருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதன் பின்புலத்திலையும் அரசியல் நிகழ்வு. அந்த உளவியல், அந்த ஜாதிய மனநிலை இல்ல ஒரு மதம் சார்ந்த ஒரு உளவியல் தன்மை ஒரு மனிதனுக்கு இயல்பிலே இருக்கு. அந்த தன்மையின் பின்புலத்திலையும் ஒரு அரசியல் அதிகாரங்கள் உருவாக்கப்படுது. இந்த வகையில பாத்தீங்கன்னா உளவியல்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரணியா இருக்கு நம்மளுடைய அரசியல்ல, ஒரு அரசியல் அதிகாரத்தை உருவாக்குறதுல. அப்படி நம்ம இப்படிப்பட்ட நம்மளுடைய ஒரு மனித உளவியலின் பின்புலத்துல உருவாகிற ஒரு அரசியல் ரொம்ப சரியா போயிட்டு இருக்கா, இல்ல அந்த அரசியல்ன்றது ஒரு கரெக்டான போக்குல இருக்கா, மனித உளவியலின் தன்மையும் சரியா, இல்ல அதன் பின்புலத்துல உருவாகிற அரசியலும் சரியான்னா அது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா அதுக்கு பல காரணங்கள். இன்னைக்கு எந்த பக்கம் இருந்தாலும் வர போர், உலகம் ஃபுல்லா பல்வேறு இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரிய பெரிய போர், முதல் உலக போர், இரண்டாம் உலக போர்னு ஒரு பெரும் போர்கள் வந்தாலும் அதை தொடர்ந்து எப்பயுமே நிற்காம நடந்துகிட்டே இருக்கிற தொடர் போர்கள் பல நாடுகளுக்கு இடையில, பல இனங்களுக்கு இடையில. சோ அதன் பின்புலத்துல இன்னைக்கும் மனித உலகத்துல ஒரு நாடு ஒரு உயர்ந்த நாடாகவும், இன்னொரு நாடு பெரும் ஒரு ஏழை நாடாகவும், பஞ்சமில்லாத உணவு இருக்கிற ஒரு நாடாகவும், உணவுக்கு பஞ்சமா இருக்கிற ஒரு நாடாகவும் இருந்திருக்கு. எல்லாமே மக்களாட்சி நாடு தான், ஒரே மக்களாட்சி நாடு தான். பெரும் வசதியாகவும் பெரும் ஏழ்மை தன்மையிலும் இருக்கு. அந்த வகையில பார்க்க போனா இந்த மக்களாட்சியிலையும் ஏதோ எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். அந்த மக்களாட்சின்றது வந்தா உலகத்துல எல்லாமே சரியாயிடும். அந்த மக்கள் அவர்களுக்காக அதை சொல்லுவாங்க யதார்த்தமா, மக்களுக்காக, மக்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு ஆட்சி மக்களாட்சின்றது ஒரு பதத்தை பயன்படுத்தினாலும் அது அப்படிதான் இருக்கா அப்படின்றதுனா யதார்த்தத்துல அப்படி இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா மறுபடியும் ஒரு மனித உளவியல் தான். அந்த பெரும் திரளான மக்களுக்கு இயங்குகிற ஒரு உளவியல் தன்மை தான் இந்த அரசியல், இந்த உலகம் ஃபுல்லா இருக்கிற பிரச்சனைகள், அரசியல் பின்புலத்தில் வர எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏற்றத்தாழ்வு, போர்களா இருந்தாலும் சரி, இல்ல ஏற்றத்தாழ்வுகளா இருந்தாலும் சரி, மறுபடியும் மக்கள் உளவியல் இருந்தா உருவாகுது. அப்ப அதுக்காக நம்ம என்ன, எப்படி ஒரு வகையில அப்ப இதுக்கு சிக்கலுக்கு காரணம் என்ன? மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, இருந்தாலும் அந்த மக்கள் ஆட்சின்றது ஒரு சரியான தன்மையில போல. ஏன்னா மக்களுக்கு தேவைகள் அதை நிறைவேற்றத்துக்கு பொதுவா சொல்லுவாங்க. அதாவது எது இருக்கோ மக்களுடைய தேவைகளுக்கு இங்க இருக்கிற விஷயம் பஞ்சமே இல்லை. அதாவது எனஃப் ஃபார் நீடுன்னு சொல்லுவாங்க. இங்க என்ன இருக்கோ மக்களுடைய நீடுக்கு தேவை இருக்கும். நீடுக்கு தேவையான விஷயங்கள் உலகம் ஃபுல்லா இருக்கு. உணவோ உறையுளோ எல்லாமே உலகத்துல இருக்கு. பட் ஆனா மக்களுடைய பேராசைக்கு, கிரீடுக்கு பத்தாது, பேராசைகளுக்கு இந்த உலகம் பத்தாதுன்ற மாதிரி மக்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் உலகம் ஃபுல்லா அவைலபிளா, உணவோ எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கு. பட் அதையும் மீறி இந்த சிக்கல் எப்படி உருவாகுது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சோ அப்போ அது எங்க இது பெரிய சிக்கலா மாறுதுன்னா, ஒரு உளவியல் அது ரொம்ப ஒரு வார்த்தையில நம்ம சொல்லணும்னா, அந்த அரசாட்சிகள் மனிதர்களின் உளவியல் தன்மையில அவங்களுடைய இயல்பை ஒரு வகையில உளவியல் சுரண்டலின் பின்புலத்துல அவங்களுடைய உளவியலை கண்டுபிடிச்சு அந்த உளவியல் போக்குக்கு ஏற்றாற் போல தன்னை மாத்திக்கிட்டு, இல்ல தன்னுடைய தேவைக்கு ஏற்றாற் போல தன்னுடைய அதிகார தன்மைக்கு வர்றதுக்கு ஏற்ற போல மக்கள் உளவியலையும் அதன் போக்குக்கு ஏற்ற போல உருவாக்கி
இது ரெண்டையும் ஒரு ஒரு நிலைப்படுத்தி ஒரு அதிகாரங்கள் உருவாகுது. அதாவது மக்களின் உளவியல் தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அந்த உளவியல் தேவையோ அதனுடைய பலவீனங்கள் அதனுடைய போக்குகளை ஏற்றாற் போல ஒரு விஷயங்களை உருவாக்கி அதை திருப்திப்படுத்துற மாதிரி ஒரு தேவைகளை திருப்திப்படுத்தி, அப்படி இல்லைனாலும் அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு தேவையான ஒரு மனநிலையை ஒரு உளவியலை புகுத்தி, அதாவது ஒரு வலிந்து மக்களுக்கு ஒரு ஒரு உளவியலை புகுத்தி அந்த வகையில தான் இன்னைக்கு இருக்கிற ஆட்சிகள் போகுது. சோ அப்படி பார்க்கும்போது அது எந்தெந்த வகையில போகுதுன்னா, இயல்பா மக்களுக்கு இருக்கிற ஒரு அவங்க அவங்க தேவைகள், மக்களுக்கு ஒரு முக்கியமா இருக்கிறது மக்களுக்கு ஒரு ஏழ்மை, அந்த ஏழ்மையின் பின்புலத்துல அவர்களுக்கு தேவைகள், அந்த தேவைகளை அந்த ஏழ்மையின் தேவைகளை மட்டும் நிறைவேற்றுறதன் மூலமாகவும், இல்ல மக்களுக்கு அறியாமை, அதாவது எது எது சரி எது தவறு, யார் நல்லவர் யார் கெட்டவர்னு கண்டுபிடிக்க முடியாம வெறும் அந்த பாவனைகளை ஒரு நிஜமா பாக்குறதுனால ஒரு பொய்த்தன்மைய ஒரு நல்லவர்கள் போல இருக்கிறதையோ அதுதான் ஒரு பாவனைன்னு சொல்றோம். அந்த பாவனைய ஒரு பிம்பத்தை, ஒரு உருவாக்கப்படுற ஒரு பிம்பத்தை நம்ம நிஜமா நினைக்கிறதுனால அது ஒரு ஒரு அறியாமையின் பின்புலம் தான். ஒரு அறியாமையின் பின்புலத்துல ஒரு பிம்பத்தை, ஒரு பொய்த்தன்மையை நம்ம நிஜமா நினைக்கிறோம். அதனுடைய ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒரு அறியாமையை பயன்படுத்தி, ஒரு ஏழ்மை அறியாமையை பயன்படுத்தி ஒரு அதிகார தன்மைகள், அதிகார மையங்கள் உருவாகுது. அதுக்கு பின்புலமா இருக்கிறது நம்மளுடைய உளவியல் தான். நம்முடைய சாமானிய மனிதர்களின் ஒரு உளவியல் தான் அதுக்கு ஒரு காரண சக்தியா இருக்கு. சோ அதை தாண்டி ஒரு இனம், ஒரு நாடு, நம் நாடுன்ற ஒரு எல்லை உருவாக்குது. அது எல்லைன்றது ஒரு பொதுப்படையா வந்துடும். ஆனா அதுக்கு நடுவுல இருக்கிற அதிகாரத்தை யார் எடுக்கணும்னு வரும்போது இனப்பிரிவுகளை உருவாகுது. அந்த மக்களுக்கு அந்த இனம் சார்ந்த ஒரு ஈர்ப்பு அது இருக்கும்போது அதன் பின்புலத்துல அந்த இனம் சார்ந்த ஈர்ப்பை பயன்படுத்தி ஒரு அதிகார மையங்கள் வராங்க. அதை சார்ந்து மொழியும் ஒரு முக்கியமான காரணியா அந்த மொழியின் ஈர்ப்பின் பின்புலத்துல ஒரு அதிகார மையங்கள் உருவாகுது. அதை தாண்டி மதங்கள் ஒரு முக்கியமான ஒரு காரணியா இருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். மதம்ன்றது ஒரு முக்கியமான காரணியா ஒரு அதிகார மையங்கள் உருவாகுது. அதை தாண்டி ஜாதிகள், நம்ம இந்திய சூழல்ல, தமிழ் சூழல்ல அது எப்படி ஒரு முக்கியமான சக்தியாங்குதுன்ட்டு ஒரு சாமானிய மனிதர்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதை நம்ம ஒன்றும் புதுசா ஒரு பேசுற விஷயங்களே இல்லை. ஒரு சாமானியனுக்கும் ஒரு அரசியல் அதிகாரத்தை உருவாக்குறதுல, தன்னுடைய வாக்க ஒரு அதிகாரம் தேர்ந்தெடுக்கும் போது பயன்படுத்துறதுல, அவனுக்கு உள்ள இருக்கிற உளவியலுக்குள்ள இருக்கிற ஒரு ஜாதி, தன்னுடைய குடி சார்ந்த ஒரு பற்றும், தன்னுடைய மதம் சார்ந்த ஒரு இனம் சார்ந்த மொழி சார்ந்த பற்றும் தான் அங்க செயல்படுது. இப்படி அந்த பற்றின் தன்மையில இயங்குற ஒரு மனநிலைய சாதகமாக்கிதான் ஒரு அரசியல் அதிகாரங்கள் மையங்கள் உருவாகுது. இதன் பின்புலத்துல அதையும் தாண்டி ஒரு உளவியலை நிறுவன, அது மக்களுக்கு இயல்புலயே இருக்கிற ஒரு உளவியல் பின்புலம் தாண்டி உளவியல் திணிக்கப்படுது மக்களுக்கு. ஒரு உளவியல் எப்படி திணிக்கப்படுதுன்னா, ஒரு கருத்தியலா மாற்றி ஒரு ஒரு அதான் ஒரு பிம்பம் தான். ஒரு பிம்பத்தை ஒரு நிறுவனமாக்கி அதை ஒரு கருத்தியலா மாற்றி அதையும் மனிதருக்குள்ள நம்ம மனதுக்குள்ள திணிக்கும் போது அதுக்கு நம்ம அடிமையாயிரும். அது நம்மளை அறியாம அது அந்த உளவியல் உள்ள நம்ம நுழைஞ்சிடறோம். அந்த சிந்தனை தன்மைக்குள்ள நம்ம போயிடுறோம். அது எவ்வளவோ அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு நமக்கு தெரியும், சாதாரணமா நம்மளுடைய ஒரு இந்திய அரசியல் சூழல் எடுத்துட்டாலே ஒரு பெரும் தொழில் செய்யறவங்க, பெரும் பணம் படைத்தவர்கள், இல்ல ஒரு பிசினஸோ இல்ல தொழிலோ செய்யறவங்க எப்படி அரசியலுக்குள்ள தன்னுடைய தீவிர பாதிப்பை உருவாக்குறாங்க, எப்படி அரசியலுக்குள்ள பெரும் மாற்றங்களையோ இல்ல அரசியல் விஷயங்களுக்குள்ளயோ நுழையிறாங்கன்றது தெரியும். பெரும் பணம் கொண்டவர்கள் எப்படி அரசியலுக்குள்ள வராங்க. அதை தாண்டி மக்கள் அபிமானம் கொண்ட ஒரு எழுத்தோ கலையோ சினிமாவோ, இப்படி மக்கள் பெரும் அபிமானம் கொண்டவங்க எப்படி ஒரு அரசியலுக்குள்ள பெரும் பாதிப்புகளை உருவாக்குறாங்க, மக்கள் மனங்களை
ஒரு மகிழ்வித்தவங்க அதை அந்த மகிழ்வித்த உளவியல் தன்மையை தனக்காகவோ இல்ல ஒரு வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ பயன்படுத்தி எப்படி அவங்க உளவியலை பாதிச்சு அதை அரசியல் பக்கம் திருப்புறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி இன்றைய நிலைமையில அது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு நம்மளுடைய உலகம் ஒரு முழுக்க ஊடகத்தன்மையின் ஊடகங்களின் ஒரு பின்புலத்துலதான் நம்மளுடைய ஒட்டுமொத்த உளவியலே இயங்குது. அதாவது நம்ம உளவியலின் பல்வேறு விஷயங்கள பேசிட்டு இருந்தாலும் இன்றைய தேதியில இன்றைய தன்மையில நம்மளுடைய உளவியலின் இயங்கு தன்மைய முழுக்க முழுக்க நிர்ணயிக்கிற விஷயம் எதுனா நம்மள சுத்தி நடக்கிற நிகழ்வுகள் தான். அந்த நிகழ்வுகள் நமக்கு எப்படி தெரிய வருதுன்னா இந்த ஊடகங்கள் வழியா தான். காட்சி ஊடகங்களா இருந்தாலும் சரி, இல்ல எழுத்து ஊடகங்களா இருந்தாலும் சரி, இதுதான் மக்களை முழுமையா ஆளுது. அவருடைய உளவியலை இது முழுக்க முழுக்க உருவாக்குது. ஒரு மனித மனம் இயங்குற தன்மைய, அந்த இயங்குற தன்மைக்கான காரணமா முழு காரணமா இன்னைக்கு நம்மளை சுத்தி நடக்கிற நிகழ்வுகளை அந்த ஊடகம் வழியா நம்ம எப்படி பாக்குறோமோ அந்த பார்வை தான் நம்மளுடைய உளவியல் தன்மைய மனநிலைய முழுக்க முழுக்க உருவாக்குது. ஸோ அந்த வகையில இன்னைக்கு அந்த ஊடகங்கள் தான் பெரும் பெரும் அரசியல் அரசாட்சிகளையும் பெரிய அரசுகளையும் உருவாக்குறதுக்கான ஒரு பெருங்காரணியா இருக்கு. அதனுடைய தீவிர பாதிப்பின் பின்புலத்துல இருந்து தான் நம்ம அரசுகளை உருவாக்கணும். ஸோ அந்த வகையில அந்த மாதிரிதான் அந்த பல காரணங்கள். நீதிமன்றங்களும் சரி, ஏன்னா பெரும் அதிகார மையங்களாகவும் அந்த அரசுக்கும் மேற்பட்ட ஒரு அதிகார விஷயமா இருக்கிற நீதிமன்றங்களும் ஒரு வகையில ஒரு பெரும் ஊடகம் அளவுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லைனாலும் அவங்களும் ஒரு ஒரு அரசியல் மையங்களை உருவாக்குறதுலயோ அவ்வளவு அரசியல்ல பெரும் உள்ளுக்குள்ள பங்கு கொள்றதுலயோ ஒரு காரணமா இருக்காங்க. ஸோ இந்த வகையில ஊடகங்கள் ஒரு பெரும் காரணமா இருக்கு. ஸோ இதன் பின்புலத்துலதான் ஒட்டுமொத்த இன்றைக்கு உலகம் ஃபுல்லாவும் சரி, எல்லா நாடுகளிலும் இருக்கிற ஒரு அரசாட்சிகள், ஒரு அரசுகள் உருவாகிறது இதனுடைய பின்புலத்தில் இருந்துதான். அதாவது மக்களுக்கு இயல்பா இருக்கிற உளவியல் தன்மை பிளஸ் மக்களுக்கு உருவாக்கப்படுகிற ஒரு உளவியல் தன்மை. மக்களுக்கு மனதுல என்ன விஷயங்களை நம்ம சிந்திக்கணும், எதை நம்ம எண்ணணும், எந்த விஷயத்த, ஏன்னா உளவியல்ன்றது ரொம்ப ஒரு சாதாரண ஒரு வல்னரபிள்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு பாதிப்புக்கு ரொம்ப இயல்பா ரொம்ப சீக்கிரமா பாதிப்புக்கு உருவாகிறது தான் நம்ம மனங்கள். அந்த அந்த மன மாற்றங்கள், அந்த மனதிற்குள் போய் திணிப்புகள். இதன் அடிப்படையில தான் முழுக்க முழுக்க அரசியல் உருவாகுது. இது இயல்பு தன்மையும் திணிக்க, அதாவது மனித இயல்பை தாண்டி இன்றைய அரசியல் முழுக்க முழுக்க மனித மனங்களுள் என்ன திணிக்கப்படுதோ அதன் பின்புலத்துலதான் அரசுகள் உருவாகுது, அதிகாரங்கள் உருவாகுது. சோ அப்படி பாக்குறப்போ நம்ம ஒரு ஒரு நேரடியான ஒரு விஷயத்துக்கு வந்துடலாம். இந்த அரசியல் உளவியல் அப்படின்ற இந்த சிந்தனைக்கு நம்ம நேரடியா எப்படி வருதுன்னா, நாம் ஒரு கருத்துக்களால், சிந்தனைகளால், எண்ணங்களால், பல்வேறுபட்ட விஷயங்களால் திணிக்கப்படுகிறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ அது நமக்கு அந்த திணிக்கப்படுகிற தன்மையின் பிம்பமா தான் அரசுகள் உருவாகுது. அதாவது ஒரு வகையில அது எப்படி நம்ம சொல்லணும்னா, அதிகாரங்கள் தன்னுடைய அதிகாரங்களை வர வைக்கிறதுக்காக நமக்குள்ள ஒரு சிந்தனைகளை, எண்ணங்களை, மன ஓட்டங்களை வலிந்தோ இல்ல ஒரு அப்படி வலிமையா இல்லாம நாமே ஏற்றுக்கொள்ளும் வகையிலோ அது நமக்குள்ள திணிக்கப்படுது. அந்த திணிப்பின் பிம்பமா தான் அதிகாரங்கள் உருவாகுது. அந்த வாக்குன்னு வரும்போது, நம்ம ஒருத்தருக்கு வாக்களிக்கும் போது நம்மளுடைய அந்த மனநிலைகளுக்கு எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கோ அந்த எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்றா போலதான் நம்ம ஒரு வாக்களிக்கிறோம். அதுக்கு ஒரு பல்வேறு காரணிகள் இருந்தாலும் நமக்கு, அதாவது வெறும் மீடியா மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி நடக்கிற ஒரு ஒரு நிகழ்வுகளும் நமக்குள்ள அப்படி ஒரு ஒரு உளவியல் தன்மையை உருவாக்குது. அதன் பின்புலத்துல அரசியல்கள் உருவாகுது. ஸோ அந்த வகையில நமக்கு முழுக்க முழுக்க நம்மளுடைய உளவியல் பின்புலத்துல இருந்தா ஒரு உருவாக்குது. இதன் பின்புலத்துல பெரும் பெரும் அரசியல் கணக்குகள்,
ஏறக்குறைய ஒரு மூளை சலவை, இல்ல அதை தாண்டி அதிகாரம்ன்றது வெறும் இந்த உளவியல் உருவாக்குறது மட்டும் இல்லாம பயம், மிரட்டல்கள், பயம் காரணமாகவும் மக்கள் தன்னுடைய அதிகாரங்களை அதிகாரங்கள் ஆட்சிக்கு வருது. இப்படி பல விஷயங்கள். அது இல்லாம தத்துவார்த்தங்கள், பொதுவா உளவியலை தாண்டி கல்வியின் பின்புலத்துல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க தத்துவார்த்தங்கள் அவங்களை பெருசா பாதிக்கும். இந்த அறிவு பின்புலத்துல இருக்கிறவங்க கருத்தியல்கள், தத்துவார்த்தங்களின் பாதிப்புகள்ல தான் தன்னுடைய மன ஓட்டங்கள், எண்ண ஓட்டங்கள் இருக்கும், செயல்பாடுகள் இருக்கும். அப்படி சில தத்துவார்த்த கருத்தியல் திணிப்புகளும் நம்ம அரசியல் அதிகாரங்கள் உருவாக்குறதுக்கான காரணமா இருக்கு. முக்கியமா பொதுவா மக்கள் என்னன்னா, அதாவது ஒரு நற்தன்மை, ஒரு செம்மையான ஒரு அறம் சார்ந்த ஒரு நற்தன்மையின் பின்புலமா தான் ஒரு மனித குலம் இருக்கணும்ன்றது ஒரு அடிப்படை தன்மை. ஒரு இது நம்ம ஒற்றை வரியில சொல்லலாம், ஒரு அறம் சார்ந்த ஒரு சமூகமா இருக்கணும்ன்றது தான் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு அடிப்படை விஷயம், அந்த அடிப்படை தன்மை. அந்த தன்மைய ஒரு அந்த தன்மை போன்ற ஒரு பாவனை நமக்கு உருவாக்கப்பட்டு அதுக்கு நம்ம உட்படுறோம். அதுக்கு நம்ம சில நேரத்துல ஒரு அடிமையாக்கப்பட்டு அதன் பின்புலத்துலதான் அதிகாரங்கள் உருவாகுது. அப்புறம் அந்த அதிகாரங்கள் உருவான பிறகு நடக்கிற விஷயங்கள் நம்ம பார்க்கணும். நம்ம நினைச்ச மாதிரி நடக்குதான்னா அப்படி இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. அந்த வகையில தான் நம்ம வந்து இந்த அரசியல் உளவியல்ல நம்ம முக்கியமான கருத்தா நம்ம சிந்தனையா பார்க்கிறோம். நம்ம இப்படி இருக்கிற இந்த தன்மைகள் இது சரியா அப்படின்னா நம்ம நேரடியாவே சொல்லிடலாம், இது ரொம்ப சரியா இருக்காது. இந்த இந்த மக்கள் உளவியலை திணிக்கப்பட்டு அந்த திணிப்பின் வழியா உருவாக்கப்படுற அதிகாரங்கள் தன்னுடைய அதன் பின்னாடி இயங்குற ஒரு தீவிர அதீத சுயநலமோ, ஒரு அதிகார தன்மைக்கான வர பெரும் போட்டிகளும், இல்ல ஒரு அதிகார கணக்குகளும், ஒரு பயங்கரமான ஒரு கணக்குகள், அந்த சூழ்ச்சிகள், கணக்குகள், அதன் தன்மையில உருவாகிற ஒரு அரசியல், அதை சார்ந்த ஒரு சமூகம் எப்படி ஒரு சரியான பாதையில போகுன்றதுன்னா ஒரு கேள்விக்குறிதான். அந்த வகையில நம்மளுடைய ஒரு அதிகாரமோ அதன் பின்புலத்துல இயங்குற அரசியலோ ஒரு சரியான தன்மையில இயங்கலன்றதை நம்ம ஒரு பொது மனிதனா ரொம்ப சாதாரணமா சொல்லிடலாம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில இது தொடர்ந்து இன்றைக்கு இருக்கிற சமூகம் மாதிரி ஒரு போர்களோ, இல்ல சமூகத்துக்கு நடுவுல இருக்கிற பெரும் சண்டைகளோ, இல்ல சமூக பிரிவுகளோ, பிளவுகளோ, இல்ல அவர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகளோ தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்றைய உளவியல் சார்ந்த அரசியல் ஒரு பிரச்சனைக்குரிய அரசியலா தான் இருக்கும். இதன் போக்கு இந்த போக்கிலேயே தான் போயிட்டு இருக்கும். இது ஒரு முழு அறம் சார்ந்த ஒரு அரசியல் இல்லாம ஒரு சுயம் சார்ந்த நம்மளுடைய தனி மனித ஒரு சாமானிய ஓட்டு போடுற சுயமா நம்மளுடைய சுயநலம் பிளஸ் நம்மள அதிகாரம் வர அவருடைய சுயநலம், ஏறக்குறைய இது முழுக்க முழுக்க ஒரு சுயம் சார்ந்த ஒரு அரசியல். சுயநல தன்மை சார்ந்த, நம்மளா இருந்தாலும் ஓட்டு போடுற நம்மளா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளுடைய வாக்கின் மூலமா வருகிற அதிகாரமா இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரு சுயநலத்தின் பின்புலத்துல தான் உருவாகும். இது ஒரு சரியான போக்கா இருக்கும்னா இருக்காது. ஏன்னா அது அங்க சுயம்னு வரும்போது அறம்ன்றது இல்லாம போயிடுது. அதன் முக்கியமா எந்த பின்புலத்துல, அதாவது நம்மளுடைய சமுதாயம், முக்கியமா ஒரு இந்திய கலாச்சாரம், ஒரு பெரும் உலக பெரும் கலாச்சாரங்கள் ஒரு டைம்ல ஒரு காலத்துல ஒரு மன்னர் ஆட்சியோ, அந்த மன்னர் ஆட்சிக்கு இடைப்பட்ட முற்பட்ட காலத்திலேயோ அவர்களுடைய வாழ்வியல் தன்மை பல இடங்கள்ல வரலாறுகள் பின்புலத்துல பார்க்கும்போது ஒரு அறம் சார்ந்த ஒரு தன்மை இயக்கத்துல இருந்திருக்கு. அப்படி ஒரு அறம் சார்ந்த இயங்குற தன்மையில இருக்கும்போது நம்மளுடைய வாழ்வியல் ஒரு உயர்ந்த செம்மையான ஒரு வாழ்வியலா இருக்கு. பட் இன்றைய தன்மையில பாத்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு சுயம் சார்ந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ், தீவிர சுயநலம் சார்ந்த மக்களா இருந்தாலும் இல்ல அதிகாரங்கள் அரசா இருந்தாலும் தீவிர தனி மனித ஒரு குழு சார்ந்த ஒரு சுயநல தன்மையில இயங்குறதுனால இதன் போக்கு நமக்கு ஒரு சரியான போக்குல இருக்காது. இது மேலும் மேலும் பல பிரச்சனைகளுக்கான காரணமா தான். இதை நம்ம கவனிக்கணும். முக்கியமா நம்ம என்ன இப்ப நம்ம சொல்ல வர்றதுன்னா, இந்த விஷயங்களை நம்ம
கூர்ந்து கவனிக்கணும். அப்படி கவனிச்சாதான் அதுல இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு தெரிய வரும். அந்த சுயத்தன்மையிலிருந்து நம்மளை விலக்கி பார்க்க கத்துக்கணும். நம்ம விலகி இந்த சுயநலவாத தன்மையில ஒரு பெரிய இயக்கம் இங்க உருவாதுன்றத நம்ம பார்த்தாதான் மெல்லமா நம்ம இதுல இருந்து வெளியே வர முடியும். இது இது நமக்குள்ளேயே இருக்கிற நம்மளுடைய ஒரு உளவியல் ஒரு ஒரு பார்வை தான். நம்ம உளவியலே நம்மளே பார்த்துக்கிறது, நம்மளே ஒரு சுய பரிசோதனை பண்றதன் மூலமா நம்ம இதுல இருந்து வெளியே வரணும். வெளியே வந்து ஒரு பொதுநலம், ஒரு அறம் சார்ந்த ஒரு தன்மைக்கு போய் நகர்ந்தாதான், ஒரு தனி மனிதனா ஒருத்தரா நகர்ந்தாதான் அதன் பிரதிபிம்பமா உருவாகிற ஒரு அதிகாரங்களும் ஒரு சரியான அதிகாரமா உருவாகும். ஸோ அந்த வகையில நம்ம இனிமேல் போற போக்கு எப்படி இருக்குன்றதுன்னா இதை நோக்கிதான் போனோம். இது பல நாடுகளும் இது நடக்குது. அப்படிப்பட்ட அரசியலே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. உலகின் பல்வேறு நாடுகள்ல இந்த ஒரு அதிகபட்ச ஒரு முழு அறம் இல்லானா கூட ஒரு அதிகபட்ச அறம் சார்ந்து ஒரு அதிகபட்ச ஒரு நேர்மை, ஒரு ஒழுக்கம், ஒரு பொது தன்மை, பொது தேவைகள், ஒரு பொதுமை தன்மையை வச்சு எவ்வளவோ நாடுகள் இருக்கு. எவ்வளவோ சமூகங்கள் ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சும் இருக்கு. அப்படி இல்லைன்னே சொல்ல முடியாது. பட் பெரும்பான்மையான சமூகம் அப்படி இல்லைன்றதுதான் ஒரு யதார்த்தமான விஷயம். இன்னைக்கு நடக்கிற உலகம் ஃபுல்லா இருக்கிற ஒரு அரசியல் குழப்பங்கள், போர்கள், முரண்பாடுகள் அப்படி கணக்கு வச்சு பார்த்தா ஒரு பெரும்பான்மையான சமூகங்கள் அதை நோக்கி நகரலன்றதுதான் ஒரு யதார்த்தமான விஷயம். அதை நோக்கி நகர்றதுக்கு முக்கியமான தேவை என்னன்னா இந்த ஒரு பார்வை தான். இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு தனி மனித சுயநலம் சார்ந்த ஒரு உளவியல் தன்மையிலிருந்து நகர்ந்து ஒரு பொதுநலம் சார்ந்த ஒரு அறம் சார்ந்த ஒரு உளவியலுக்குள்ள மனித சமூகம் போகாத வரைக்கும் இந்த சரியான ஒரு அரசியல் அது உருவாகாது. அது நம்மளுடைய மன பிரதிபிம்பமா ஒரு தவறான அரசியலா தான் உருவாகும். ஸோ அந்த வகையில இது ரெண்டு வகையிலையும் சொல்லலாம். அதாவது அந்த ஒரு அரசை உருவாக்குற மக்கள் அவங்களோட மனதில் எண்ணங்கள், உளவியல் ஏற்படுற மாற்றங்கள், அதே போல ஒரு அரசு தலைவர், ஒரு பெரும் தலைமையோ ஒரு பெரிய ஒரு கட்சிகளோ ஒரு அரசுகளோ உருவாகுது. அவர்களுக்கு இருக்கிற பெரும் ஒரு அறத்தன்மை, ஒரு பொதுத்தன்மை, அதுக்கும் பெருமை எடுத்துக்காட்டு இருக்கு. அதாவது மக்களே ஒரு ஏற்ற இறக்கமுற்ற ஒரு உளவியல் தன்மை, ஒரு சுயம் சார்ந்த தன்மையா இருந்தாலும் நிறைய நேரங்கள்ல ஒரு அரசுகளை உருவாவது இந்த தலைவர்கள், பெரும் அரசுகள் பொதுநலம் சார்ந்து செயல்பட்டு ஒரு பெரும் மாற்றங்களை அந்த நாட்டிலேயோ இல்ல அந்த சமூகத்திலேயோ உருவாக்கி இருக்கு. அதுக்கும் பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. பல நாடுகள், சிங்கப்பூர், இது போல பல நாடுகளை நம்ம சொல்லுவோம். மக்கள் நலம் சார்ந்து சிந்திக்கும் போது மக்கள் உளவியல் எப்படி இருந்தாலும் அதை ஒரு தவறான ஒரு சிந்தனை, சரியான தெளிவற்ற சிந்தனை ஓட்டம் இருந்தாலும் அந்த சிந்தனை ஓட்டத்தை சமன்படுத்தி ஒரு சரியான போக்குல கொண்டு போறதுக்கு அரசியல் தலைமைகள் நினைச்சா அது ரொம்ப சரியா, அதாவது ஒரு பல லட்சம் பேர் செய்யறத ஒருத்தர் ஒரு தலைமையா இருக்கிறவங்க நினைச்சா அதை ஈஸியா மாத்திடலாம். அப்படி ஒரு வலிமை மிக்க ஒரு தலைவர்களும் உருவாகுறாங்க. அப்படி உருவாகி பல சமூக மாற்றங்கள், பல சமூகங்கள், பல நாடுகள் இருக்கு. அது வகையில நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, ஒண்ணு தலைமைகள் ஒரு அறம் சார்ந்து பொதுநலம் சார்ந்து செயல்படணும். இல்லைன்னா ஒரு நம்ம மனித சமுதாயம் பொதுநலம் சார்ந்து ஒரு தீவிர சுயநலத்துக்குள்ள போகாம ஒரு பொதுநலனா சிந்திக்கணும். இது ரெண்டுமே நடந்தா அப்படி நடக்கிற ஒரு சமூகம் தான் ஒரு பெரும் உயர்ந்த நிலைக்கு போகுது. இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு பொது சமூகமோ இல்லது ஒரு அதிகாரத்துல இருக்கிற தலைமைகளோ அந்த அறம் சார்ந்து பொதுநலம் சார்ந்த இயக்கத்துக்குள்ள வரணும். இது ரெண்டு நடக்கும் போதுதான் ஒரு சரியான ஒரு பாதையை நோக்கி போகும். அந்த அரசியல்ன்றது ஒரு சரியான விஷயத்துக்குள்ள போகும். ஸோ இதுதான் நம்ம இந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம இது மாறிக்கிட்டே இருக்கு. கற்கால மனிதன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ அரசியல் மாற்றங்கள் உருவாகுது. இன்னும் போக இது நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம இப்ப நெகட்டிவா இப்படி இருக்குன்னு இல்லை, சமூக மாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்கு உலகம் ஃபுல்லா. இந்த மாற்றம் ஒரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கு. பொதுவுல மனிதன் தன்னுடைய பொருளாதார தேவை, நம்ம உணவு, உடை, உறையுள்னு சொல்லுவோம், இந்த அடிப்படை தேவைகள், இதை சார்ந்த இந்த தேவைகளும் பிளஸ் அவன் மனம் சார்ந்த ஒரு சுதந்திரமும்
தன்னுடைய தேவைகளை அவன் திருப்தியா தன்னுடைய மகிழ்ச்சிக்கான ஒரு நிறைவாழ்வுக்கான ஒரு அவனுக்கு கிடைக்கும் போது அது இயல்பிலேயே அவனுடைய தன்மைகள் ஒரு உயர்ந்த தன்மையை நோக்கி போகும். அப்படி நோக்கி போகும்போது அது ஒரு நல்ல அரசை உருவாக்குறதுக்கான ஒரு வழியா இருக்கும். இது இது மாற்றங்கள் உருவாகிட்டே தான் இருக்கும். நாளைய இன்னொரு 100 வருஷம் 200 வருஷம் பிற்காலத்துல அந்த அரசியல் வந்து இன்னைக்கு இருக்கிற பல நாடுகள் ஒரு சமூகமா ஒற்றை சமூகமா நாளைக்கு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு இருக்கிற பெரும் இனம் மதமோ இது ஏன்னா பல நாடுகள் அவங்களுக்குள்ள இனம் மதம் மொழி இருந்தாலும் அதை பார்க்காம ஒரு ஒரு நிறைத்தன்மையோட வாழ்ற எவ்வளவோ சமூகங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒட்டுமொத்த சமூகமும் மாறும். வேறுபாடுகள் இருந்தாலும் அது முக்கியம் அல்ல. பொதுவா மக்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு சுதந்திர மகிழ்வான ஒரு தேவை நிறைவான ஒரு வாழ்க்கை தான் முக்கியம்னு ஒரு சிந்தனைக்குள்ள வரும்போது அந்த பிரிவுகள் தாண்டி அதை வந்து ஒரு அழகான விஷயமா பார்க்கும். ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த கலாச்சார வேறுபாடுகளும் இந்த மதம் ஜாதி சமூக வேறுபாடுகளும் அது மனிதர்களை ஒரு ரசிக்கக்கூடிய விஷயமா அது ஒரு அழகான விஷயமா அதுவும் மனிதர்களுக்கு ஒரு தேவையான விஷயமா மொத்த சமூகத்துக்கும் ஒரு தனித்தனி கலாச்சாரத்தில இருந்து தேவைகளை எடுத்து அந்த ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஒற்றை சமூகம் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் நோக்கி இருக்கு. அதை நோக்கிதான் சமூகம் போகும். ஒரு பிற்காலத்துல பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு அப்புறம் நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஒற்றை சமூகம் ஒரு ஒற்றை தன்மை ஒரு அப்படி உருவாகிறத நோக்கி தான் போகும். பட் அது ஒரு பெரும் காலமா இருந்தாலும் அதன் பின்புலத்துல நம்ம இயங்குறது இதுதான் ஒரு சுதந்திரத்தன்மை. மனிதர்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை தேவை ஒரு சுதந்திரம், அவனுடைய மன சுதந்திரம். இது ரெண்டும் கிடைக்கும் போது இந்த ஒரு உயர்வான ஒரு அரசியல் தன்மையை நோக்கி போகும். சோ அந்த வகையில நம்ம சொல்ல வர்றது என்னன்னா நம்மளுடைய உளவியல் இயக்கங்கள் தான் இன்னைக்கு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான ஒரு பெரும் காரணமா இருக்கு. இந்த அரசியலை உருவாகிறதுக்கு காரணம் இந்த அரசியல் தான் மனித வாழ்க்கையை தீவிரமா பாதிக்குது. எல்லா வகையிலையும் உயரத்துக்கு போறதோ இல்ல தாழ்ந்து போறதோ இந்த அரசியல் தலைமைகள் அரசுகள் தான் தீர்மானிக்குது. ஸோ அந்த வகையில் நம்மளுடைய உளவியல் மாற்றங்கள் உளவியல் மேன்மை தன்மை தான் ஒரு நல்ல அரசியலை நோக்கி போகும். இதை நம்ம ஒரு பார்வையால் இதை பார்க்கும் போது இதுல இருந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் போது இந்த உளவியல் தன்மைக்குள்ள ஒரு தனி மனித உளவியல் தன்மைக்குள்ள ஒரு தெளிவு உருவாகும் போது அது ஒரு நல்ல அரசியலை நோக்கி ஒரு அறம் சார்ந்த அரசியலை நோக்கி போகும். ஸோ அதை நோக்கி போறதுக்கான ஒரு பார்வைக்குள்ள நம்ம போகணுன்ற ஒரு கருத்தியலுக்காக தான் இன்னைக்கு அரசியலும் உளவியலும் நம்ம மனித உளவியலும் அரசியலும் எப்படி இணைந்து ஒரு சமூகத்தை ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தை உருவாக்குது. அந்த வகையில நம்ம ஒரு தனி மனித தேவை முக்கியமா இயற்கை இன்னைக்கு வந்து மனித சமூகத்தின் ஒரு பெரிய பாதிப்புக்கு அரசியல் காரணமா இருந்தாலும் இயற்கையை வந்து நம்ம ஒரு மேனிப்புலேட் பண்றது அதை தீவிரமா நம்ம பாதிக்கிறது. ஒரு சமூகம் மனிதன் ஒரு பெரும் மனித கூட்டம் இயற்கையை பாதிப்பு இல்லை இயற்கைக்கு எதிராகவே சில விஷயங்கள் நடக்குது. அதுவும் பெரும் பாதிப்புகளை உருவாக்குது. அந்த வகையில ஒரு இயற்கைக்கு இயைந்து ஒரு பொதுநலத்தன்மையோட ஒரு சுதந்திரமா ஒரு மனித சமூகம் ஒரு உளவியல் தன்மை ஒரு தனி மனித உளவியல் தன்மை உருவாகும் போதுதான் ஒரு நல்ல சமூகம் உருவாகும். இயற்கைக்கு இயைந்து ஒரு தேவைகள் தனி மனித தேவைகளுக்கான பூர்த்தி அடைந்து ஒரு சுதந்திர தன்மையான ஒரு மனநிலை ஒரு மனித சமூகம் ஒரு உளவியல் தன்மை உருவாகும் போது அதன் பின்புலத்துல தானாவே ஒரு நல்ல அரசியல் தன்மை உருவாகும். அந்த தன்மைன்றது ஒரு அறம் சார்ந்த ஒரு பொதுநலம் சார்ந்த ஒரு தன்மை போகும்போது மனிதன் ரொம்ப இயல்பா இயற்கையா ஒரு மகிழ்ச்சியா வாழ்றதுக்கான ஒரு தன்மைகள் ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அதை நோக்கி நாம் போகணுன்றது தான் இன்றைக்கு நம்ம அரசியலும் உளவியலும் அப்படின்ற ஒரு தலைப்புல நம்ம சிந்திக்கிறோம். இதுதான் நம்ம இன்றைக்கு நம்ம உரையாடலாகவும் நம்ம சிந்தனையாகவும் கொடுத்துருக்கோம். இது சார்ந்து யாராவது கருத்தோ இல்ல கருத்து தெரிவிக்கலாம் ஒரு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பகிர்ந்துக்கலாம். பாலா சார் கேக்குதுங்களா? கேக்குது பாலா கேக்குது. முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு பாலா. தேங்க்யூ சோ மச். நல்லா இருந்தது. நன்றி.
கணேசன், பரமேஸ்வரி நீங்க பேசலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க சார். எத்தனை முக்கியமா பேசுறதுன்னு தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா. தேங்க்யூ, முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஆ டவுட் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே 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 சரி.